வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி டொமேட்டோ கடையல். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் திக்னஸ் கொடுக்கறதுக்கு. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு வேக வைக்கணும். இப்போ வெந்துருச்சு. இதை நல்லா ஆறின பிறகு தான் மிக்சியில் அரைக்கணும். தண்ணி இல்லாத இந்த தக்காளி, இஞ்சி, பூண்டை மட்டும் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கணும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை அந்த தண்ணியிலே ஊற்றிடணும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தோசை மாவு திக்னஸ்க்காக ஊற்றுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதில் போட்டு வதக்கிக்கணும். லைட்டாக வதக்கினா போதும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணோம். கொஞ்சம் ஆறினோன்னா கொஞ்சம் திக்காயிடும். இப்போ டொமேட்டோ கடையல் ரெடி. இட்லி, தோசை கூட இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.